உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பர் சார்பாக உங்கள் முத்துப்பர் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிற நீங்களாக பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் கேரளாவில் நடந்த ஒரு கொடுமை. ஆக்சுவலாக ஒரு பெண்ணால் நடந்த ஒரு கொடுமை. அதுதான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாக போயிட்டுருக்குது. அதாவது ஷகிதா முஸ்தபான்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே 24 மணி நேரம் நினைக்கிற ஒரு மனநல நோயாளியான அந்த ஒரு பெண்மணி, அந்த பெண் ஒரு மனநோயாளினே சொல்லலாம். ஏன்னா ஒரு பஸ்ஸில் போகிறப்போ ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வைக்கல, பக்கத்துலேயே பெண்கள் நிற்பாங்க. எப்பப்போ தான் சில பிரேக் அண்ட் டவுனில் வரை சும்மா இடிப்பாங்க, உரைப்பாங்க. பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் உண்மையிலே நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். பஸ்ஸில் போகிறப்போ வேணுன்ட்டே இடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பல வாட்டி பார்த்துருப்போம். அப்படி நடக்கிற நிகழ்வில் கேரளாவில் நடந்த ஒரு தீபக் என்கின்ற ஒரு இளைஞர் ஒரு கடையில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் பஸ்ஸில் போயிருக்காரு. அந்த இன்ஸ்டாவில் இந்த மனநலம் மனநோயாளி மனநோயாளியான அந்த பெண், நான் இந்த சொல்ல தெரியுமா, ஷகிதா முஸ்தபான்ற அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட போய் அவரை தன்னை மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ உண்மையிலே வைரல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அதை பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஆன்ம தீபக் சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு இவங்களே ஒரு சில தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வைரல் ஆகி அந்த தீபக் என்கின்ற நபர் அவனை பற்றி பெண்கள் கேட்காத வார்த்தைகள் அம்மா கூட பிறக்கலையா, தங்கச்சி உனக்கு இல்லையா, அவன் வீட்டு பொம்பளைங்களை இப்படி இடிப்பே அடிப்பேன் அப்படி வார்த்தைகளை கூறி அவரை ரொம்ப நொந்து மூளாகி அவர் ஒரு கட்டத்திலே போய் தற்கொலை பண்ணி செத்துட்டார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தோம்னா தெரியுங்களா, உண்மையான பொய்யான வீடியோ. சில டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அவர் இது மாதிரி இடிக்கிற மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணி அந்த பெண் ரீல் ஃபாலோவர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வியூஸுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை ஈடுபட்டுருக்காங்க தெரிய இப்போ அந்த பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க. ₹1 கோடி ஃபைனு, 10 வருஷம் ஜெயிலுன்ற ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி கேரளாவில் ஒழுக்கிட்டுருக்கு. இதனால் ஆண்கள் எல்லாமே போகிற பஸ்ஸில் போகிறப்ப அட்டைப்பட்டியோடு போகிறாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்துட்டுருக்குது. ஸோ இது என்னென்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞர்களும் சொல்கிறோம், 19 கிட்ஸுன்னு சொல்கிறோம். நம்ம இது மாதிரியான ரீல்ஸ் மனநல நோயாளிங்கிட்ட காப்பாற்றுறதுக்கு கேரளா இளைஞர் மாதிரி நம்மளும் இது மாதிரி செயலில் ஈடுபடணும்னு நான் சொல்லுவேன். கேரளாவில் ஒரு அட்டைப்பட்டியை பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளும் எடுத்துகிட்டு போகிறது நமக்கு நல்லதாக இருக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புகிற கருத்தாக இருக்குது. ஏன்னா ரீல்ஸுன்றது எப்படி வேணும், ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் மெசேஜ் ஃபுல்லாக நிகழ்ச்சியை போகணும். நான் ஒரு யூடியூபர் தான், இன்ஸ்டா ஃபாலோவர் தான். ஆனால் இது மாதிரியான ஒரு கேவலமான செயலை நான் ஈடுபட்டது கிடையாது. ஸோ இது போன்ற ஒரு விஷயங்கள் இனிமேல் தடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய சில மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பாய்.